பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து தப்பி பாதுகாப்பு படையினரிடம் வரும் பொதுமக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கு சுதந்திரமாக பயணிக்க இடமளிக்குமாறு அமெரிக்க அரசு LTTE அமைப்புக்கு கேட்டுக் கொண்டுள்ளது. கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மோதல் இடம்பெறும் பகுதிகளில் இருந்து தப்பி செல்ல முயற்சிக்கும் தமிழ் மக்களை ஐதரியப்படுத்தும் நோக்குடன் LTTE இவ்வாறான விளைச்சத்தனங்களை செயற்படுத்துவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசாங்கம் LTTE இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கின்றது. பயங்கரவாதிகள் அப்பாவி தமிழ் மக்களையும் அவர்களுக்கு நிவாரண வசதிகளை செய்து கொடுப்பதில் ஈடுபட்டுள்ள நிராயுதபாணிகளாக ராணுவ வீரர்களையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. LTTE-இடமிருந்து தப்பி வரும் பொதுமக்களுக்கு தேவையான நிவாரண வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நிராயுத பயணிகளாக படையினர் கடந்த சில தினங்களாக செயற்பட்டு வருகின்றனர். அப்பாவி தமிழ் மக்களுக்கு உணவுப் பொருட்களை பெற்றுக் கொடுக்க படையினர் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைவரினதும் பாராட்டையும் பெற்றுள்ளது. உலகில் எந்த ஒரு ராணுவமும் செயற்படாதவாறு இலங்கை படை வீரர்கள் பொதுமக்களுக்கு அன்புடன் பண்புடன் அரவணைப்புடன் செயற்படுவதாக இந்த அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. LTTE பயங்கரவாதிகள் பொதுமக்களை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதல் அவர்களது தோல்வியை விரக்தி எடுத்து காட்டுகின்றது என்று தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். ஆனந்த சங்கரி இது பற்றி மேலும் கருத்து வெளியிடுகையில், இந்த விடுதலை புலிகளுடைய தந்திரங்கள் உலக அறிந்தது, நாம் எல்லோரும் அறிவோம். எத்தனை அப்பா இவர்களை பலி கொடுத்திருக்கிறார்கள், பலியெடுத்திருக்கிறார்கள், குழந்தைகளை கூட. இவர்கள் கிளைமோமைன் அல்லது லேண்ட்மைன் வைக்கின்ற நேரத்தில் அதிலே இறந்த அப்பாவி மக்கள் பலர். இது அவர்களுக்கு புதுதல்ல, எங்களுக்கும் புதுதல்ல. ஆனால் இன்றைக்கு அவர்களிடம் கையிலே மாட்டுப்பட்டிருக்கின்ற அந்த சிங்கள அப்பாவி தமிழ் மக்கள் அவர்களை வெளியிலே போக விடாமலுக்கு சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மென்டல் டார்ச்சர், அவர்களுக்கு இது ஒரு வகையான சித்திரவதை தான். இதை அனுபவித்துக் கொண்டு மக்கள் இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அரசாங்கம் இதை கவனமாக செயல்பட வேண்டும். குரங்கின்ற கையிலே பூமாலையை கொடுத்தது போல இவருடைய உயிர்கள் இதை அவரிடம் கொடுத்திருக்க அவர்களிடம் பணம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அதை எடுக்க போனால் மிக கவனமாக எடுக்கணும், அல்ல இந்த உயிரையே அவர்கள் படுத்திடுவார்கள். அதுதான் இன்றைக்கு நடந்த சம்பவம். ஒரு சூசைட் பாம்பு முடிஞ்சது, தங்களோட கதை முடியுதுன்னு தெரிஞ்சும் கூட ஒரு அப்பாவியை பிடிச்சொண்டு போய் ஒரு சூசைட் பாம்பு தற்கொலை குண்டுசாரியாக பாய்த்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு ஒரு அற்பத்தனமான ஒரு முட்டாள்தனமான ஒரு கீழ்த்தனமான செய்களிலே ஈடுபட தன்னுடைய காடலுக்கு படைக்க வச்சுக்கிறார்கள். மற்ற வெளிப்படை அரசு நான் கேட்கக்கூடியது கவனமாக செயல்பட்டு இந்த மக்களை எதுவித சேதம் இல்லாத மீட்டெடுக்க வேண்டும். முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வன்னி ஆகிய பிரதேசங்களிலிருந்து தப்பி வரும் மக்களுக்கு தேவையான வசதிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி 6 நிவாரண சேவை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த அனைத்து நிலையங்களிலும் மக்களுக்கு தேவையான சுகாதார வசதிகள் மற்றும் ஏனைய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. பூந்தோட்டத்தில் உள்ள விஞ்ஞான பீடம், வவுனியா காமினி மகாவித்யாலயம், பம்பைமடுவ, நெல்லிக்குளம், செட்டிக்குளம், மெனிக்பாம் ஆகிய இடங்களில் இந்த நலன்புரி நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதேவேளை பயங்கரவாதிகள் தமது கொடூரத்தை மீண்டும் ஆரம்பித்துள்ளனர். பயங்கரவாதிகளின் தாக்குதலால் பெரும் அவலநிலைக்குள்ளாகியிருக்கும் மக்கள் மிகுந்த மனவேதனையுடன் தங்களது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். அக்கராங்குளத்திலிருந்து 9வது இடத்தை வந்த நான் என் பிள்ளைகள் 5ஐயும் காப்பாற்றணும் என்று, என் 5 பிள்ளையும் காப்பாற்றணும் என்று உயிரோட கொண்டு வந்து நான் சேர்த்து என் பிள்ளைகளோட வாழணும் நினைச்சுதான் வந்தேன். நான் வந்த இடத்துல ஆமிட்ட நாங்கள் கிட்ட வந்து கொண்டிருக்கேன். எங்களை LTTE கண்டுட்டு எங்களுக்கு LTTE கலைச்சி சுட ஞான்களோடு நாங்கள் ஓடி என்ற மூத்த மகள் தவறுகளை மிதிவடியில கால் வச்சு என்ற பிள்ளைன்ற காலை இழந்துட்டேன். பிள்ளைன்ற வயது 26 வயது, அவருக்கு 1 வயது குழந்தை இருக்கு. எனக்கு நடந்தது இதற்கு நடக்கக்கூடாது. என்ற பிள்ளைகளை நான் காப்பாற்றணும்னு ஒன்னா என்ற இருக்கப்பட்ட பிள்ளைகளுக்குமே இஞ்ச வந்து எதுவும் நடக்கக்கூடாது. எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம். நான் பிள்ளைகளை காப்பாற்றது மட்டும்தான். நான் கணவர் இழந்த நான் என்ற பிள்ளைகளை காப்பாற்றது மட்டும்தான். நண்பனா தூரம் வந்து என்ற பிள்ளைன்ற காலை இழந்துட்டேன். அவருக்கு பால் குடிக்குள்ள அந்த இருக்கு. நான் 2 மைல் தூரம் என் மருமகன் தான் மகளை தூக்கி கொண்டு வந்தது.
நம்ம நல்ல ஓடிட்டுது 2 மாறுபானட்ட இருந்து வேண்டி தெரிஞ்சால முதலுதவியெல்லாம் செய்து இவளை நல்ல மாதிரி கொண்டு அவங்க ஆஸ்பத்திரி மட்டும் சேர்த்துருக்கு. நாங்கள் அக்கறையில இருந்து இடம்பெயர்ந்து 9 தரம் இடம்பெயர்ந்து போயினாங்க. அங்க கடுபிடிகள் கூட அது என்னன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு அடிக்க வர்றது சுட வர்றதெல்லாம் கணக்கு கடுபிடிகள் கூட இருந்தது. அப்ப நாங்கள் இங்க ராணுவத்திட்ட வரணும் பண்றதுக்காக நாங்கள் 3 நாள் ட்ரைவ் பண்ணினாங்க. நாங்க வாரத்துக்கு முதல் நாள் இரவு வலிக்கிட்டாங்க. வலிக்கிட்டு அவங்களெல்லாம் சுத்தி வளைச்சு தேட வலிக்கிட்டு நாங்கள் ஒழிச்சிட்டு புறா விடிய 6ஆம் தேதி விடிய 8:30-9 மணி போல வலிக்கிட்டு நாங்கள் ஓடி வர எங்களுக்கு பின்னால் வந்து சுட்டவங்க. சுடையக்குள்ள நாங்கள் அவசரமா ஓடிக்கொண்டு வரைக்குள்ள என்னுடைய மனசி நான் பிள்ளைய கொண்டு வந்தேன். என்னுடைய மனசிக்காரை வந்து அவசரமா ஓடி வரைக்குள்ள அவங்க வச்ச மிதிவடியில காலை வச்சுட்டா தவறுதல காலை வச்சோன்னா அவன் விழுந்துட்டா எனக்கு தெரியாது. அப்ப நான் பிள்ளைய கொடுத்துட்டு திரும்பி ஓடி வந்து பார்த்தா என்னுடைய மனசி கால் இல்லாம கிடக்குறா. அப்புறம் நான் 1.5 நேரத்துல நான் தான் தனியை தூக்கி கொண்டு காடு வழியா 6 வழியா நடந்து போனேன். போய்க்குள்ள ஆமிக்கார தான் கண்டுட்டு தூக்கி கொண்டு ஹெல்ப் பண்ணி தூக்கி கொண்டு அங்க வந்து மருந்து காட்டி இங்கே வந்து அவையால என்னுடைய மனுஷிய உயிர் காப்பாற்ற அளவுக்கு வந்துருக்கு. அவைதான் என்னுடைய மனுஷிக்கு உயிர் காப்பாற்றுற அளவுக்கு உதவி புரிஞ்சிருக்கிறேன். ஒரே ஒரு பிள்ளை 1 வயசு பால் குடிக்கிற வயசு. இன்னும் காடு நேற்று வந்து அப்பாவுக்கு ஒரு தான் வேற இல்லை. அம்மா வருத்தக்காரி. நான் ஒரே ஒரு பிள்ளை. யாழ் பாதுகாப்பு படைகளின் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் மெந்தக சமரசிங்க ராணுவ படையின் 55வது படைப்பிரிவினால் விடுவிக்கப்பட்ட முல்லைத்தீவு சாலை பகுதியை பார்வையிட்டுள்ளார். நாகர்கோவில் முதல் சாலை வரை மனிதாபிமான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள படை வீரர்களை பாராட்டுவது பயணத்தின் நோக்கமாகும். முல்லைத்தீவு சாலை பகுதியில் இருந்தவாறு எமது விசேட செய்தியாளர் அமல் சமந்த இது பற்றிய தகவல்களை தோத்தளிக்கின்றார். படையினர் சாலை கடற்புலிகளின் முகாமை விடுவித்து 2 நாட்களின் பின்னர் யாழ் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் மெந்தக சமரசிங்க முதன் முறையாக இங்கு வருகை தந்துள்ளார். ஊரணி சுண்டிக்குளம் களப்பு பகுதியை கடப்பதற்காக 6வது பொறியியற் படையணி நிர்மாணித்துள்ள பாலம் கட்டளை அதிகாரியின் கவனத்தை ஈர்த்தது. தடைகளை தகர்த்து பயங்கரவாதிகளை தோல்வியுறச் செய்த படை வீரர்கள் இங்கு பாராட்டை பெற்றனர். 4வது படைப்பிரிவு மற்றும் 1வது பொறியியல் படைப்பிரிவினர் முகமாலியில் இருந்து நாகர்கோவில் வரை பயங்கரவாதிகளின் முக்கிய ஸ்தலங்களை தாக்கி அளித்தனர். 1வது பாதுகாப்பு மணல்மேடு கைப்பற்றப்பட்டதை அடுத்து வலதுபுறமாக காட்டுப்பகுதியின் ஊடாக 55வது படைப்பிரிவுக்கு உரித்தான 7வது விஜயபா படையணி முன்னோக்கி சென்றது. எதிரிக்கு கடும் சேதங்களை ஏற்படுத்திய இந்த படையணி அவர்களின் பாதுகாப்பு முன்னரங்கை கைப்பற்றியது. இந்த வீரர்களும் இங்கு பாராட்டப்பட்டனர். 8வது விஜயபா படைப்பிரிவு வீரர்கள் தற்போது பாதுகாப்பு முன்னரங்கில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 6வது படையணி மிகவும் கஷ்டமான நிலப்பரப்பை கொண்ட சுண்டிக்குளம் கரையோர பகுதியை கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வெற்றி கொண்டது. பயங்கரவாதிகளிடமிருந்து மீட்கப்பட்டுள்ள ஆயுதங்களையும் யாழ் கட்டளை அதிகாரி பார்வையிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் முகமாலி மற்றும் நாகர்கோவில் பகுதியில் இருந்து முன்னேறி சென்ற 55வது படைப்பிரிவு வெற்றிலைக்கணி, கட்டைக்காடு, சுண்டிக்குளம், சாலை போன்ற பல பகுதிகளையும் மீட்டுள்ளது. பிரிகேடியர் பிரசங்க சில்வா, கேர்னல் கபில உதலு போல கேர்னல் மஹிந்த வீரசூரிய ஆகியோர் இந்த படையணிகளுக்கு தலைமை தாங்குகின்றார்.